கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 31வது வசனம். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த அந்தியோகியா சபையில் அநேகர் ஊழியம் செய்தாங்க. பவுலும் பர்னபாவும் அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்து அநேக பிரஜாதிகள் தேவனை அறிந்து கொள்ளும்படி ரட்சிக்கப்படும்படி அற்புத அடையாளங்களோடு கூட தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் அங்கே அநேகர் மாமிசத்துக்குரிய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றும்படியா விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளணும், இப்படியெல்லாம் அவர்களுக்கு போதித்து கொடுக்குற சில போதகர்கள் அங்கே அவங்க ஆத்துமக்களில் குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்க ஆத்துமக்களையெல்லாம் புரட்டி போட்டார்கள்ன்றிருக்கு. ஆகவே அவர்கள் குழம்பி இருக்கிற அந்த வேளையில் தான் அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு ஒரு நிரூபத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அந்த நிரூபத்தை பவுலும் பர்னபாவும் அவனோடு கூட சீலாவும் அவனோடு கூட யூதாவும் அந்த நிரூபத்தை எடுத்து கொண்டு அங்கே அவர்கள் அந்த சபையிலே அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் அதை வாசித்த போது அவருடைய குழப்பமெல்லாம் மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் குழப்பமாக இருக்கிறீங்க? எது உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் வாசிக்கும்போது பரலோக தகப்பன் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாக வாசிக்கும்போது நம்மை முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்து அதை நாம் வாசிக்கும்போது நிச்சயமாகவே மிகுந்த ஆறுதல் நமக்கு உண்டாகும்படி தேவனிடத்தில் நம்ம அடைக்கலமாய் ஓடி நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே தேவன் மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறான்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அப்படியே ஒரு பெரிய ஆறுதல் நம்ம நிரப்பி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியேச்சுகிறார். அல்லேலூயா. அப்பா, இந்த நாளிலும் கூட யார் ஆண்டவரே பலவித காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே குழம்பி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய குழப்பமெல்லாம் மாறும்படியாக நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் வாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய உள்ளங்களுக்குள்ள தேவன் கிரியை செய்யுங்க. அவர்கள் வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அவருடைய குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்கப்பா. கர முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.